நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுக்கு காரணம் நம்ம தான். நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் சரி, அதுக்கு காரணமும் நம்ம தான். ஸோ, மத்தவங்கனால உங்க வாழ்க்கைக்கு கஷ்டத்தையோ அல்லது சந்தோஷத்தையோ கொடுக்க முடியாது. இது ஒரு மாரி புரியாத மாரி இருக்கலாம். பட் இது ரொம்ப உண்மை. "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" கலின் பூங்கொன்றனார் சொன்னது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு யாருமே காரணம் இல்லடா. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பா? இப்ப நான் ஒரு பெர்சன் மேல அன்பு வச்சிருக்கேன். ஸோ அவங்க எனக்கு கிடைச்சிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷத்துக்கு அவங்க தானே காரணமா இருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஆக்சுவலா அது உண்மை இல்ல. நீங்க போய் வாண்டடா அவங்க மேல போய் அன்பு வைக்கிறீங்க. அதனால அவங்க உங்களுக்கு தேவைப்படுறாங்க. அவங்க கிடைச்சிட்டா உங்களுக்கு சந்தோஷம் வருது. ஸோ அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அவங்க இல்ல. நீங்க போய் அன்பு வச்சீங்க பாருங்க. அதான் காரணம். அன்பு யார் வச்சது? நீங்க தானே வச்சீங்க. ஸோ அந்த சந்தோஷத்துக்கும் நீங்க தான் காரணம். சேம் அதே மாதிரி ஒரு பெர்சன் மேல நீங்க போய் அன்பு வச்சு அவங்க உங்கள விட்டு போனா அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பாருங்க. அந்த கஷ்டத்துக்கும் நீங்க தான் காரணம். அப்பவும் நீங்க தான் போய் அனுபவிச்சீங்க இல்லைங்களா? ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எப்பவும் யாரும் நமக்கு கஷ்டத்தையும் குடுத்துற முடியாது, சந்தோஷத்தையும் குடுத்துற முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். இத கொஞ்சம் டெப்த்தா போய் யோசிச்சு பார்த்தோம்னா புரியும் நமக்கு.